வெயில் அடிக்குதேன்னு கத்திட்டு இருந்தோம். இப்போ மழை வரப்போது அதுக்கும் நம்ம அப்பளமாக தான் போகிறோம். எது நடக்குதோ இல்லையாங்க, எல்லா கிளைமேட்டுக்கும் நான் உனத்தையே சாப்பிட்ணுங்கிறதுல தெளிவாக இருப்பேன். அப்படி பெஞ்ச நேற்று மலைக்கு நான் செஞ்ச சூப்பரான பால் கோழிக்கறி தான். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது பேச்சுலர்ஸ் கூட சமைக்கலாம். இந்த சண்டேக்கு எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். பிரியாணி சமைக்கிறீங்களா இல்லையோ, இதுக்கு காம்பினேஷன் சுட்ட அப்பளம் தான். என்னடா அது சிக்கன் கறிக்கு சுட்ட அப்பளம்னு பார்க்குறீங்களா? நாங்கள் பிரியாணிக்கு சுட்ட அப்பளமும் ஊறுகாயும் சாப்பிட்ட மாநிலம் எதுன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு மெயின் மேட்ரி வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெயும் தேங்காய் பாலும் தான். சட்டியை வச்சுக்கணும். ஏலக்காய் 2, வரமிளகா பச்சை மிளகா தான் காரம், அதை போட்டு பொரிஞ்சோன்னா இஞ்சி பூண்டை தட்டி போட்டுறணும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை வெங்காயம் போட்டு நல்லா வணக்கிக்கிட்டு தக்காளி போட்டுறணும். என்னோடய சிக்கன் எல்லாமே போனாக தான் இருக்கும். போன் போட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதை போட்டு பரட்டி குறைச்சி மஞ்சள் பொடி, குறைச்சி கரம் மசாலா, குறைச்சி மல்லிப்பொடி போட்டு நல்லா பரட்டிட்டு 10 நிமிஷம் வேக விடுங்க. சிக்கன் தண்ணியெலாம் விட்டுட்டோம். அதுக்கு மேலமா தேங்காய் பால் விட்டு 10 நிமிஷம் வேக விடுங்க. வெந்ததுக்கப்புறமா அது மேலே கொஞ்சம் பெப்பர் தூள், கொத்தமல்லி, தேங்காய் பால், தேங்காய் எண்ணெய் ஊற்றி ஒரு பரட்டு ஃபஸ்ட்டு கொதியில் விட்டுருங்க. இப்படி எம்மியாக கொதிக்க சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி